ගරු තාහිර් මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි 6ක් කාලයක් තියෙනවා. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே, கிராமிய சமூக பாதுகாப்பு மற்றும் வலுவூட்டல் அமைச்சு, மீன்பிடி நீரியல்வள அமைச்சு இரண்டினுடைய ஒதுக்கீடு சம்பந்தமான விடயத்திலே பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கியமைக்கு நன்றிகளை கூறிக்கொண்டவனாக, பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு என்கின்ற விடயத்திலே உண்மையாக தொடர்ச்சியாக இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லீம் சமூகம் புனித ரமலானுடைய காலம் வருகின்ற போது ஏதோ ஒரு வகையிலே இந்த மக்களுக்கான ஒரு இடர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு அரசினுடைய ஆரம்ப காலத்திலே கிரீஸ் மனிதன் என்று, கிரீஸ் பூதம் என்று ஒரு பிரச்சினை புனித நோன்பு காலத்திலே வந்தது. அதற்கு பிறகு சஹ்ரானுடைய குண்டுவெடிப்பு என்று ஒன்று வந்தது. அதற்கு பிறகு COVID-19 என்று வந்தது. அதற்கு பிறகு இருந்த ஒரு நோம்பிலே எரிபொருள் தட்டுப்பாடு, நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனை என்று நோன்பு வந்தது. இந்த அரசாங்கத்தில் அது தூரமாகும் என்று பார்த்தால் இஸ்லாமிய தீவிரவாதிகள் அல்லது அடிப்படைவாதிகள் கல்முனையில் இருக்கின்றார்கள் என்று இந்த அரசாங்கத்தின் மூலமாகவும் எங்களை தூண்டுகின்ற, எங்களுடைய புனித மார்க்க கடமைகளை ஒழுங்காக செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்துக்கு எதிராக செயற்படுகின்ற முறையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த நாட்டினுடைய இறைமையை யார் அலட்சியப்படுத்துகின்றார்களோ, அதற்கு எதிராக செயற்படுகின்றார்களோ அவர்களை கைது செய்வதற்கு அல்லது இந்த நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு இந்த நாட்டில் இருக்கின்ற இஸ்லாமிய சமூகம் என்றும் ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்றது, இன்னும் ஒத்துழைப்பு வழங்கும். எனவே இதை குறிப்பிட்டு இவர்கள்தான் என்று அடையாளம் இல்லாமல் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் மீதும் கல்முனை என்கின்ற அடையாளத்தின் மீதும் நீங்கள் விரல் நீட்டுகின்றதை இந்த அவையிலே நாங்கள் வன்மையாக எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த அரசாங்கத்தினுடைய இந்த நாட்டில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக கடந்த அரசாங்கங்களினால் 500 சௌபாக்கிய உற்பத்தி கிராமங்களை உருவாக்கியிருந்தது. அந்த உற்பத்தி கிராமங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மூலம் எத்தகைய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை நான் இந்த சபையிலே கேட்டுக்கொண்டவனாக, சமுர்த்தி திட்டத்தின் மூலமாக இருந்த பயனாளிகள் அவர்களுக்கு வங்கிகளின் மூலம் சில சேமிப்பு திட்டங்கள் வைக்கப்பட்டிருந்தது. இது அஸ்வசிம திட்டத்தின் மூலம் அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது உள்வாங்கப்படவில்லை. எனவே அவ்வாறானவர்களுடைய அந்த சேமிப்பு நிதி என்ன நடந்திருக்கின்றது, அந்த நிதியை அவர்களுக்கு மீள வழங்குவது சம்பந்தமாக இந்த அரசு எவ்வகையான திட்டங்கள் எடுத்திருக்கின்றது. இந்த அஸ்வசிம திட்டத்தின் மூலமாக உள்வாங்கப்படுகின்றவர்களுக்கு மீண்டும் சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அது பிரதேச செயலாளர் மூலமோ அல்லது சமுர்த்தி அல்லது அங்கே இருக்கின்ற கிராம உத்தியோகத்தர்கள் மூலமோ அவர்களை தெரிவு செய்திருப்பான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்றது. எனவே இந்த நடைமுறையை பிரதேச செயலாளர்கள் மூலம் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்வதோடு, இந்த நாட்டினுடைய இருப்பு இந்த கடல்களால் சூழப்பட்ட ஒரு நாடாக இருந்து கொண்டு நாங்கள் வெளிநாடுகளிலே இருந்த உற்பத்திகளை வாங்கி உண்ண வேண்டிய ஒரு ගරු මන්ත්‍රතුමා තව විනාඩි 2යි. ஓகே, அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த நாட்டினுடைய அதிக உற்பத்திகளை, இந்த வளங்களை பாவிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த நாடு இழந்து காணப்படுகின்றது. எனவே அதன் அடிப்படையில் இங்கே அதிகமானவர்கள் பேசுகின்ற போது ஒலிவில் துறைமுகம் சம்பந்தமாக பேசினார்கள். ஒலிவில் துறைமுகம் என்பது எங்களுடைய தலைவர் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் மூலமாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னோக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டமே தவிர அது தனிப்பட்ட ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கான திட்டமாக இல்லை. எனவே அவ்வாறு தான் இந்த அரசாங்கங்கள் பார்க்கின்றது. தொடர்ச்சியாக 5 அரசாங்கங்கள் வருகை தந்திருந்த போதிலும் எந்த அரசாங்கத்தினாலும் இந்த ஹாபரனுடைய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படவில்லை. எனவே இதனை மண் மூடுகின்றது என்கின்ற ஒரு விடயம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு இது கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற அண்மையிலே நாங்கள் செய்திகள் மூலம் பார்க்கின்றோம். அம்மாந்தோட்டை ஹாபரிலே மண் மூடப்பட்டிருக்கின்றது, அதை அகற்றுகின்றார்கள். ஏன் ஒலிவில் துறைமுகம் அதற்கு உட்படுத்தப்படவில்லை, ஏன் அதனை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்ற வினாவோடு, குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் අවසන් කරන්න මන්ත්‍රතුමා. வினாடி දෙකක් மட்டும், குறிப்பாக கல்முனை பிராந்தியத்திலே இருக்கின்ற இந்த மீனவர்களுடைய செயற்பாடுகள் மூலம்
பல நன்மைகளை 10,000க்கு மேற்பட்ட மக்கள் தொடர்ச்சியாக இழந்திருக்கின்றார்கள், அவருடைய வாழ்வாதாரங்கள் இழந்திருக்கின்றார்கள். எனவே இந்த துறைமுகத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதேபோன்று ஒரு ஐஸ் ஃபேக்டரி ஒன்றை இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மீனவர்கள் சார்ந்து கல்முனை அல்லது சாய்ந்தமருது பிரதேசத்திலே நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். சாய்ந்தமருது பிரதேசத்தில் இருக்கின்ற ஆழ்கடல் மீனவர்களுக்காக ஒரு ரேடியோ தொலைத்தொடர்பு கோபுரம் ஒன்று கடந்த 3-4 வருடங்களாக இயக்க நிலையில் இல்லாமல் இருக்கின்றது. அதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த ஒலிவில் துறைமுகம் டென்மார்க்கினுடைய புவிச்சரிதவியல் திணை நிறுவனத்தினால் இது செயற்படுத்த முடியும் என்ற அறிக்கையும் අවසන් කරන්න அரவிட வெளியிட வினாடியாக வேண்டும். எனவே இதிலே நன்னீர் மீன்பிடிகளை இங்கு யாரும் பேசவில்லை. எங்களது பிரதேசத்தில் இருக்கின்ற களப்புகள் அதிகமாக குளங்கள் காணப்படுகின்றது. அட்டாளச்சேனையிலே கோணாவத்தை என்கின்ற பிரதேசம், நிந்தவூரிலே வவ்வாலோடை, பொத்திவிலே களப்புக்கட்டு, ஊரணி, இறக்காமத்திலே வில்லுக்குளம் போன்ற பிரதேசங்கள் நன்னீர் மீன்பிடிக்கு பேர் போன இடங்கள். இதற்கு கூடுதலான நிதிகளை வழங்க வேண்டும். இந்த துறையையும் நீங்கள் மேலோங்க செய்வதற்கான நடவடிக்கைகளை ஏற்க வேண்டும் என்று சந்தர்ப்பத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.